ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். சமீபத்துல சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்க ஒரு பெண்ணுடைய ஆடியோ. அவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடி அனுப்புன ஆடியோ. அதாவது ரொம்ப லக்ஸரியா திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனாலுமே வரதட்சணை கொடுமை அப்படின்றத அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. அப்பா, அம்மாவையும் மேனேஜ் பண்ண முடியல. திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்றதா, இந்த லைஃப அ மாத்தவே முடியாதா? அப்படின்ற ஒரு அழுத்தமான சூழ்நிலையில என்ன முடிவு எடுக்கல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த முடிவு தான் அது. ஆனா அத அழுதுகிட்டே சொல்லியிருக்க நெறைய விஷயங்கள நெறைய பேர் கேட்டிருப்பீங்க. இதுல முக்காவாசி தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும், நம்ம கல்ச்சர் வரைக்கும் பெண்கள் எதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா, பேரண்ட்ஸ் என்ன நெனச்சுடுறாங்க, நெறைய சொத்து பத்துகள், வரதட்சணை எல்லாம் குடுத்து திருமணம் பண்ணிட்டா அந்த பெண்ணுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை ஏற்படும்ன்ற ஒரு கலாச்சாரத்த நம்ம உருவாக்கிட்டோம். அது சில பெண்களுக்கு அமையுது. சில பெண்களுக்கு எதுவுமே வரதட்சணை குடுக்காம கூட ஹஸ்பண்ட் தாங்கக்கூடிய ஹஸ்பண்ட் அமையறாங்க. இந்த போராட்டத்துல பெண்கள் போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு வரதட்சணை பிரச்சனையோ, ஒரு கணவனால ஒரு பணம் காசுக்காக தான் அந்த கணவன வந்து நம்ம கணவன்ட்டேருந்து ஒரு அன்ப பெற முடியுதுன்ற ஒரு நிலைமையில ஒரு பெண் அந்த ஒரு வாழ்க்கையில இருக்கால்ல, அத விட ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது. அந்த நிமிஷமே என்ன ஆயிடும் அப்டின்னா, அந்த கணவன் மீதான ஒரு அன்பும், அக்கறையும் எல்லாமே அங்க அவளுக்கு போயிடும். சோ, அதுக்கப்புறம் அந்த கணவனோட ஒரு தாம்பத்திய வாழ்க்கையோட குழந்தை பெத்துக்கிட்டு, இந்த வாழ்க்கைய எப்படி ஒரு போலியா வாழ்றதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறிக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறா. அப்போ ஒரு பணம் தேவைக்காக தான் நம்மள திருமணம் பண்ணியிருக்காங்களா? அப்போ இத குடுத்துக்கிட்டே இருந்தா தான் இந்த வாழ்க்கையில நான் சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படின்ற பல கேள்விகள் எழும்போது, அத பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் பொழுதுமே அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னா, ஊரு சமுதாயத்துக்கு முன்னாடி இந்த கல்யாணத்த பண்ணியாச்சு. இவ்ளோ செலவு பண்ணி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம, அங்க சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் நீ அனுசரிச்சு போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் எல்லா பெண்களுக்குமே அங்க கொடுக்கப்படுது. தீர விசாரிக்கப்படுறதுக்கு முன்னாடி, நீ அனுசரிச்சு போயிடு. ஆனா அந்த அனுசரிச்சு போறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? சோ அந்த லிமிட்ட தாண்டும்போது மன அழுத்தத்துல அப்பா, அம்மா வீட்டுக்கு போனாலும் சமுதாயத்துக்கு முன்னாடி, அதாவது சொசைட்டின்றது யாருன்னா ரிலேஷன்ஸ்லாம் வந்து கேவலமா பார்ப்பாங்க. அப்பா, அம்மாவ வந்து தோத்து போன மாதிரி பார்ப்பாங்க. அவமானமா போயிடும் அப்பா, அம்மாவுக்கு. நான் ஒரு நல்ல லைஃப்ல இருக்கேன்றத நிரூபிக்கிறதுக்காகவே எத்தனையோ பெண்கள் புடிக்காத திருமண வாழ்க்கையில, தன்னுடைய சொந்தக்காரங்களுக்காகவும், அம்மா, அப்பாவுடைய கௌரவத்துக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா? சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும். மோர் நெகட்டிவ்ஸ அந்த பாசிட்டிவ்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல சில பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா, அதையும் தாண்டி வாழறதுக்கே அங்க வந்து ஒரு தகுதி இல்லாத ஒரு இடத்துல நான் இருக்கேன். அப்படின்ற சூழ்நிலை வரும்போது, அப்ப அம்மா, அப்பாவையும் நான் சமாதானப்படுத்த முடியாது. சரிதான் போன்னு இந்த வாழ்க்கையிலயும் வாழ முடியாத சூழ்நிலையில தான் பெண்களுக்கு அந்த ஒரு சூசைட் பண்ணிட்டாவது இந்த வாழ்க்கைய முடிச்சுப்போம். அப்படின்ற சூழ்நிலை தான் அந்த பெண்ணும் பண்ணியிருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றேன்னா, அத அழுது அந்த பெண்ணு சொல்லக்கூடிய அத்தனை குறைகளையுமே, இன்னைக்கு பெண்களுக்கான சட்டம்ன்றது வலுவானதா நல்லாவே இருக்கு. சோ அத கொஞ்சம் அவங்க போல்டா அத ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, கண்டிப்பா இந்த வாழ்க்கையிலேருந்து வெளில வந்திருக்க கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. நாளைக்கு அவங்க ஒரு ஆளுமையா வேலைக்கு போயிட்டு, இன்னொரு வாழ்க்கைய அமைச்சுக்கிறதுக்கான காலகட்டத்தும் கண்டிப்பா நடந்திருக்கும். சோ இத வந்து ஒரு தைரியமா அத வெளில கொண்டு வந்து சொசைட்டிக்கு முன்னாடி சொல்றதுக்கு முன்னாடியே, அந்த ஒரு அவசர மன அழுத்தத்துல எடுக்கக்கூடிய முடிவு தான் இது. சோ எந்த ஒரு அவசர காலகட்டத்திலயும், மன அழுத்தத்திலயும் அதுக்காக தான் சொல்லுவேன். அந்த பிரச்சனைய ஆற போட்டு, கொஞ்சம் ஒரு கவுன்சிலிங்கோ எடுத்துக்கும் பொழுது தான், அந்த பிரச்சனைய நீங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற நெலைமைய கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு குடுப்பாங்க. ஸோ, அ அந்த ஒரு ஒரு தருணம் இருக்கு இல்லையா? அந்த முடிவு எடுக்கணுன்ற அந்த நிமிஷத்துல யாராவது அவங்க கிட்ட பேசியிருந்தா கூட, அந்த நிலைமைய தாண்டி அந்த பெண் அந்த வாழ்க்கைய வாழணுன்ற அந்த தைரியம் வந்திருக்கும். இந்த பிரச்சனைய வெளியில கொண்டு வந்து இதுலேருந்து நான் விடுதலையாகி வெளியில வரணுன்ற தைரியம் வந்திருக்கும். ஸோ, இப்ப அந்த முடிவ அவங்க எடுத்துட்டாங்க. போலீஸ் கேஸ் நடக்கப்போது. இதனால யாருக்கு தண்டனை? அவங்களுக்கு அவங்களே தண்டனை குடுத்துட்டாங்க. இந்த ஆடியோ ப்ரூஃப்லாம் வச்சு அந்த பையனுக்கு பெருசா என்ன தண்டனை கிடைச்சிற போது? திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வெளியில வந்து 2வது திருமணமும் நடந்துரும். அவங்க லைஃப அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா பேரண்ட்ஸ் அம்போன்னு நிக்கிறது, எல்லாத்தையும் இப்ப இழந்துட்டு, எல்லாருக்கும் தண்டனை குடுத்ததா நெனச்சுக்கிட்டு,
அந்த பெண் அதிகமான தண்டனை குடுத்தது யாருக்குன்னா, அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தான். ஸோ யாருக்குமே இந்த முடிவு எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா, 1 நிமிடம் உங்களுக்கான மனநலத்துக்கான ஒரு ஹெல்ப்ப தேடி மட்டுமே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா இந்த முடிவுலேருந்து வெளியில வந்து, இந்த வாழ்க்கைய இன்னும் சிறப்பா வாழலாம். சரியா? நன்றி.